ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் எபேசியர் 2:8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? சண்டே கிளாஸ் டீச்சர் இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, தேவன்கிட்ட இருந்து நமக்கு நிறைய கிஃப்ட் தருவாங்க அப்படின்னு சொல்லி நிறையா விதமான அர்த்தங்களோட பிள்ளைங்களுக்கு புரியும்படி டீச்சர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது தேவனுடைய ஈவு அப்படின்னா கர்த்தர் நமக்கு கொடுக்குற கிஃப்ட்டு தான். ஒவ்வொருத்தங்களுக்குமே இந்த மாதிரி கிஃப்ட்டு எல்லா விதமான காரியங்கள்லையும் கொடுப்பார்னு சொன்னதும் ஒரு சின்ன பிள்ளை எழும்பி சொன்னாலாம், சரிங்க டீச்சர், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அப்போது ரோட்டில் போகிற காரில், பைக்கில் காட்ஸ் கிஃப்ட்டுன்னு எழுதியிருக்கு. நாம் காணிக்கையாக போடுற காசை எடுத்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு கேட்டாங்களாம். அதை கேட்டதுமே அந்த சண்டே கிளாஸ் டீச்சருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, சிரிப்பாக இருந்தது. அப்போ சொன்னாங்க, இல்லைம்மா, நாம் போடுற காணிக்கையான அந்த காசை வச்சு மற்றவர்களுக்கு செய்கிறது நம்மளுடைய தெய்வம் கிடையாது. ஏன்னா அவர் எல்லா விதமான காசையுமே உருவாக்குறது தான் நம்மளுடைய தெய்வம். நாம் போடுற கொஞ்சம் ரூபாயை வச்சு மற்றவங்களுக்கு எப்படி கிஃப்ட் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லை, அதை திரும்ப உங்களுக்கு தான் திரும்பி தருவார் வழிய மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டார். இது என்ன சும்மா அரசியலாவோ இல்லை சாதாரண ஒரு மனிதனாவோ நம்மளுடைய தெய்வம் கிடையாது. அவர் கொடுக்குற கிஃப்ட்டு எல்லாமே ரொம்பவே ஸ்பெஷலாக, பார்க்குறதுக்கே ரொம்ப புத்தம் புதுசாக அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது திரும்ப அந்த பாப்பா சொன்னால், அப்போ ஏன் எல்லாருமே அதை காட்ஸு கிஃப்ட்டுன்னு போட்டு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா. அப்போது திரும்ப டீச்சர் சொன்னாங்க, காட்ஸ் கிஃப்ட்டுன்னா கர்த்தர் நமக்கு கொடுக்குற கிஃப்ட்டு தான். ஆனால் மற்றவங்களுடைய காசை வச்சு கர்த்தர் என்றைக்குமே கொடுத்தது கிடையாதுப்பா. அது மட்டும் இல்லை, இது எல்லாமே அவங்களுடைய விசுவாசத்தின்படி அவங்களுடைய காரியங்களில் கிரியைகள்லாம் நடப்பிக்கப்படுகிறது. அது எப்படின்னா, நாம் உண்மையாக ஊக்கத்தோட கர்த்தர்கிட்ட கேட்டால் நமக்கு கிடைக்கும்னு நம்ம ஜெபம் பண்ணணுன்னா கண்டிப்பாக அவங்க விசுவாசத்தின்படி கர்த்தர் கிஃப்ட் கொடுப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னா இது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, சரி இருந்தாலும் கர்த்தர்கிட்ட கேட்போம் அப்படின்னு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஏமாந்து தான் போவாங்க. ஏன்னா உண்மையாக விசுவாசத்தோடு நாம் கேட்டோன்னா நாம் அந்த விதமான கிரியைகளால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கிஃப்ட்டை அப்படின்னு சொன்னதும் அந்த பாப்பா சொன்னால், அப்போனா அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற கிஃப்ட்டுன்னு சொல்லி அதில் காரில் பைக்கில் எழுதியிருக்காங்களோ அப்படின்னு கேட்டா. ஆமாம், நீ மற்றபடி தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அப்போ கடவுள் நம்மளுடைய கைகளில் இருந்து காசை பிடுங்கி அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது நம்ம தெய்வம் கிடையாது. அவர் கொடுக்கறது எப்போவுமே ஸ்பெஷலாக நாம் விசுவாசித்தா அவர் தருவாங்க அப்படிங்கிறத விசுவாசிக்க ஆரம்பித்தா. அதனால் எதுனாலும் அவங்க அம்மா அப்பாட்ட கேட்குறத விட தன்னுடைய கடவுள்கிட்ட ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தா அந்த பாப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன கதை கேட்டிங்களா? இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட கேட்டிங்கன்னா நமக்கு கிஃப்டாக ஒவ்வொரு நாளிலுமே அழகான பரிசுகளை தருவார். இந்த மாதிரியான பரிசுகளை அள்ளி குமிக்கிற நம்மளுடைய கர்த்தர்கிட்ட நம்மளுடைய காரியங்களை குறித்து கேட்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.